Hi friends, welcome to SweetyAndTasty channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Oreo Mousse. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஓரியோ பிஸ்கட் ஃபஸ்ட்டு தேவை. அது நான் ஃபேபியோ பிராண்ட் எடுத்துருக்கிறேன். அதுலேருந்து தேவையான அளவு நீங்கள் ஓரியோ பிஸ்கெட் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 பிஸ்கெட் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. கிரைண்ட் பண்ண ஓரியோ பிஸ்கெட்டை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் டார்க் சாக்லேட் பதிலாக டெய்ரி மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதை வந்து டபுள் பாயில் மெத்தடில் நம்ம உருக்கி எடுத்துக்கலாம். நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மெல்ட் பண்ணி எடுத்த பிறகு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீம் ரெடி பண்ணிடலாம். விப்பிங் க்ரீம் பவுடர் 1 கப்பு, சில்டு மில்க் 1 கப்பு, எந்த பாத்திரத்தை அழுதிங்களோ அதே போட்டுட்டு அந்த பவுடரில் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் 2 டேபிள் ஸ்பூன். மிக்சரை நல்லா பிளெண்டரோ இல்லை வந்து விஸ்கோ வச்சுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. திக் கன்சிஸ்டன்சியாக வரணும். நீங்கள் வந்து எடுக்கக்குள்ளார பார்த்தீங்கன்னா அந்த விஸ்க்லேருந்து எடுக்கக்குள்ளார ஆஃப் பண்ணிவிட்டு எடுப்பீங்க இல்லையா, அதை எடுக்கக்குள்ளார பார்த்தீங்கன்னா கீழேயே விழக்கூடாது. அந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் விப்பிங் க்ரீம். இதை நீங்கள் 6 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இந்த விப்பிங் க்ரீமை தனியாக எடுத்து வைக்கோங்க ஒரு கப்பில். அதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் இருக்குல்ல, டார்க் சாக்லேட்டோ டெய்ரி மில்க்கோ, அதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் விப்பிங் க்ரீமில் டொமேட்டோ ரெட் ஆட் பண்ணிவிட்டு பாதாம் பிஸ்தாலாம் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஓரியோ க்ரம்ஸை அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஜாரை எடுத்துகிட்டு அதில் ஓரியோ க்ரம்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட் லேயராக. டொமேட்டோ ரெட் விப்பிங் க்ரீமை பைப்பிங் பேக்கில் சேர்த்துட்டு அதை செகண்ட் லேயராக நீங்கள் போட்டுக்கோங்க. பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை தேர்ட் லேயராக போட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4th லேயர் ஓரியோ க்ரம்ஸ் ஆட் பண்ணி வச்சுருந்த ரெட் கலர் விப்பிங் க்ரீம் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப ஓரியோ க்ரம்ஸை மேலே கோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா சுவையான ஓரியோ மூஸ் ரெடி. இதை அட்லீஸ்ட் 2 hours ஆகுது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும். இப்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.